திரு டால்ஃபின் ஸ்ரீ சந்தர்ப்பவாதம்னு அவரை சொல்லிக்கிற மாதிரி தான் எதிர்க்கட்சி அணியினரை சொல்றாரு அப்படின்னு பொன்ராஜ் சொல்றாரு. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அதாவது சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இலக்கணமா ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா அது புள்ளி வச்ச இண்டி கூட்டணி தான். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டணின்னு சொன்னா தலைவர்கள் எல்லாம் வேற வேற மாநிலத்தில் ஒரே கருத்தை சொன்னால் தப்பு இல்லை. ஒரே மாநிலத்துக்குள்ளார ஒரு கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணியினுடைய பொது நோக்கம் வந்து மோடிஜி வந்து வரக்கூடாது, ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஆட்சி நடத்துகிறாரு இல்லையா, அதனால் அவர் அனுப்பிட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கிறவங்க 75 இதிலெல்லாம் நிறையா ஜனநாயகத்தை பாதுகாத்தவங்க, நாட்டுக்கே ஜனநாயகத்தை பற்றி ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவங்க, அவங்க வந்து ஜனநாயகத்தை மறுபடியும் காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் தலைமையில் வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கிராமத்தில் கோயிலெல்லாம் அந்த சிவனடியார்கள் கோயிலெல்லாம் இந்த ஆண்டிகள்லாம் சேர்ந்துட்டு மழையில் உட்காந்துருப்பாங்க. மழையில் வரும்போது அவங்களுக்கெல்லாம் பொது நோக்கம் வந்து இந்த மழையிலேருந்து காப்பாற்றிக்கணும்னா நாளை காலையில் வேலையாக நம்ம எல்லாம் ஒரு பெரிய மடம் கட்டணும். அதை கட்டி முடிச்சிட்டோம்னா அதன் பிறகு நம்ம இந்த மாதிரி குளிர்லையும் மழையிலையும் அவஸ்தைப்பட வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனால் மறுநாள் காலைல 8 மணிக்கு அவங்களுக்கு இப்போ பொழுது விடிஞ்சதும் போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதன் பிறகு மழை வந்தால் தான் அதை பற்றி யோசனை பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு பாஜக செய்தி தொடர்பாளர் சிவனடியார்களை இப்படி ஒரு உதாரணத்தோட உண்மையை சொல்றேன். இதுதாங்க ஆண்டிகள்லாம் சேர்ந்து மடம் கட்டின கதையா இருக்குன்னு பாஜக செய்தி சொல்றேன். உண்மையை சொல்றேன். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய நோக்கம் வந்து அன்னைக்கு மழை இருக்கு, அந்த மழையில இருந்து காப்பாத்திக்கணும். விடிஞ்சதும் அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதேதான் இது ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் தான் இது எல்லாமே. பொன்ராஜ் ஒன்று சொன்னார்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதை எப்படி நம்ம சுயநலமாவோ இல்ல சந்தர்ப்பவாதமாவோ பார்க்க முடியுங்கிறது ஒரு லாஜிக்கான இருக்கட்டும். ரைட். ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மேற்கு வங்காளத்துல போய் என்ன தெரியுமா பேசுறாரு? திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரி ஒரு அராஜகவாதி, ஒரு மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டில இருந்து அப்புறப்படுத்தப்படணும் சொன்னாரு. ஆனா அவங்க எல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு வந்து 2 பேரும் வந்து கையை பிடிச்சி போன்னு சொன்னா இது என்ன பச்சை சந்தர்ப்பவாதம் இல்ல, பச்சை துரோகம் இல்ல? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நிலைப்பாடு. இது என்ன கூட்டணி? இது என்ன கூட்டணி? பஞ்சாப்ல யார் வலுவா இருக்காங்க? யார் ஆட்சியில் இருக்காங்க? பஞ்சாப்ல யார் ஆட்சியில் இருக்காங்க? ஆம் ஆத்மி இருக்காரு. இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு உத்தம தலைவர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு உத்தம அரசியல்வாதி இருக்காரு. அங்க அவருடைய கட்சி இருக்கு. ஆனா அங்க வந்து கூட்டணி இல்லையே காங்கிரஸோட. அது அவங்களோட நிலைப்பாடு. அதுதாங்க பச்சை சந்தர்ப்பவாதம். அதுதான் சொல்றோம், இது சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த கூட்டணியினால யாருக்கும் அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எங்க அவங்க வலுவா இருக்காங்களோ அங்க அவங்க விட்டு கொடுக்க தயாரா இல்ல. சரி. ஆம் ஆத்மி வந்து குஜராத்ல வந்து எத்தனை சீட் எடுத்துட்டாரு? குஜராத்ல வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சு என்ன பண்ண அவங்க கவலைங்க, உங்களுக்கு என்ன? அதுதாங்க சொல்றோம். அந்த கட்சியினால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு இன்னைக்கு 4ஆம் தேதி வரைக்கும் அவங்க கூட்டணிங்க இல்லைங்க. ஒன்றும் இல்லை, நான் கேட்குறேன். இப்போ அவரே அதுக்கு சொன்னார். இப்போ பாஜக இருக்கு, தேசிய அளவிலான பாஜக, தேசிய ஒருமைப்பாட்டை அதிகம் வலியுறுத்தக்கூடிய பாஜக. இப்போ ஒரு காவிரி இஷ்யூ எடுத்துப்போம். கர்நாடக பாஜகவும் தமிழ்நாடு பாஜகவும் ஒரே குரல்ல பேசுமா, இல்ல தேசிய பாஜகவும் ஒரே குரல்ல அந்த பதிலை சொல்லுமா? இல்ல இவங்களுக்கு தான் தண்ணி விடணும், இல்ல இவங்களுக்கு தண்ணி விடக்கூடாது அப்படின்னு நாங்க வந்து எங்களுடைய தமிழகத்து நலனுக்காக குரல் கொடுக்கிறோம். மத்திய பாஜக வந்து தேச நலனை கருதி எந்த மாநிலத்துக்கு உரிமை இருக்கோ அந்த மாநிலத்துக்கான உரிமையை கொடுப்பதற்காக முயற்சி எடுக்குது. கர்நாடகாவில் அணை கட்டுவதற்காகத்தான் நான் மந்திரியா வந்திருக்கேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் திமுக என்ன செஞ்சிருக்காங்க? அது நம்ம கேட்போம், கண்டிப்பா கேட்போம். அதுதாங்க சந்தர்ப்பவாதம் இல்லங்க. கர்நாடக பாஜகவும் தமிழ்நாடு பாஜகவும் ஒரு இதுல இல்ல. நான் சொல்றேன், அப்ப நான் சிம்பிளா கேக்குறேன். கர்நாடகால யாருக்கு ஓட்டு கேட்டாரு? பொம்மைக்கு ஓட்டு கேட்டாரு. அந்த பொம்மை தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அப்படிலாம் நாங்க போய் ஓட்டு கேட்கல. கர்நாடக பாஜக, பதில் சொல்லுங்க அதுக்கு. கர்நாடக பாஜக கர்நாடக ஓட்டு கேட்டாரா இல்லையா? அண்ணாமலை கர்நாடகா பாஜக ஓட்டு கேட்டாரா இல்லையா? பொம்மையோட நிலைப்பாடு என்ன, எடியூரப்பாவோட நிலைப்பாடு என்ன, அதெல்லாம் போய் ஓட்டு கேட்டார்ல. இதெல்லாம் ஒரு உதாரணம்னு பேசினா இப்படிதான் மாட்டுவீங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார்ல, ஏன் கும்மிடி பூண்டி தாண்டி யாரும் அவர் அழைக்கல? ஒரு நிமிஷம் இருங்க. நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். யாருக்கும் எந்த கொள்கையும் ஒற்றுமை இல்லை. நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு இல்ல. அண்ணாமலை ஏன் போய் கர்நாடகால ஓட்டு கேட்டாருன்னு நெல்லிக்காய் மூட்டைய கட்டிட்டு நெல்லிக்காய் மூட்டை மேல ஒரு கயிறு கட்டிருப்பாங்கல்ல, இந்த மோடி எதிர்ப்பு கயிறு. நான் என்ன கேக்குறேன், அவுத்து போச்சுனா நெல்லிக்காய் மூட்டை செதறி போய்டும்னு சொல்றாங்க. கர்நாடக பாஜகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. அதே மாதிரி டெல்லி ஆம் ஆத்மிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, பஞ்சாப் ஆம் ஆத்மிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, டெல்லி காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு,
செஞ்சா அப்புறம் எப்படி என்ன கூட்டணி உங்களுக்கு? பாஜக எடுக்கிறது ஒரு நிலைப்பாடு, காங்கிரஸ் ஆம் ஆத்மி எடுத்தா அது சந்தர்ப்பம். மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட கேக்குறாங்க, நீங்க சுதந்திர பாரதத்துல 400க்கு மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சிங்களே, இந்த தடவை 310 இடம் கூட ஜெயிக்க முடியலையா? அது வந்து கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் அதிகமா இடம் கொடுக்கறதுனால நாங்க அது வந்து அதுக்காக கொடுத்தோம். சரி, அப்ப ஏன் வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் கூட உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சி வெற்றி பெறணும். அப்ப வெஸ்ட் பெங்கால்ல நீங்க கூட்டணி கட்சி எடுத்து தானே வேலை செய்றீங்க. கேரளாவுல ஆனி ராஜா சொல்றாங்க, இல்ல கேரளாவுல ஆனி ராஜா என்ன சொல்றாங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா தகுதி இல்லாத ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் வந்துட்டாரு. நிறைய இன்னும் உங்களை விட கூட நான் பாயிண்ட் சொல்றேன், அது பிரச்சனையே இல்லை. அப்படிலாம் சண்டை போட்டவங்க 2004 வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து ஒரு 5 வருஷம் ஆட்சியெல்லாம் ஆண்டாங்க. அதே கேரளால காங்கிரஸை எதிர்த்து வின் பண்ண கம்யூனிஸ்ட் தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இருக்குது, பிடிபி கட்சி இருக்குது, மெஹபூபா முஃப்தி பாஜகவின் அத்தனை கொள்கைகளுக்கும் நேரெதிரான கொள்கையை கொண்டவர். அந்த ஆட்சியோட கூட்டணி ஆட்சி செஞ்சு நீங்க பதவியில இருந்தீங்களா இல்லையா? இது சந்தர்ப்பவாதம்னு கேட்டா ஒத்துப்பீங்களா இல்லையா? நாங்க வந்து அது வந்து சந்தர்ப்பம், அந்த நேரத்துக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எடுத்த முடிவு. ஆனா நீங்க இதுல என்ன சொல்றீங்க, நாங்க மோடியை எதிர்க்கிறோம்ன்றதான உங்களுடைய ஒட்டுமொத்தமான விஷயம். நான் என்ன கேக்குறேன், காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வேணும், காஷ்மீருக்கு தனி அரசமைப்பு வேணும், காஷ்மீருக்கு தனி கொடி வேணும்னு சொல்லக்கூடிய பிடிபி கட்சியோட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு கூட்டணி ஆட்சி நடந்துதா இல்லையா? அதாங்க இப்ப வந்து அதுதான் அதுக்கான வாய்ப்பே இல்லாம எடுத்துட்டோமே. இருந்துதா இல்லையா? இருந்துதுங்க. அப்ப சந்தர்ப்பவாதமா இல்லையா? சந்தர்ப்பவாதம் கிடையாது, அது ஜனநாயகம். இப்ப வந்து இருக்கிறதா சந்தர்ப்பவாதம். ஏன் சொல்றோம்னா, கேரளாவுல கேரளா கூட விட்டுருங்க, பாண்டிச்சேரியில இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு தொகுதியில காரைக்காலில் காங்கிரஸும் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. ஆனா இதே மாஹேல வேற வேற இருப்பாங்க. என்ன அதாங்க நம்ம நாட்டோட அழகு. ஒண்ணு இல்லங்க, சந்தர்ப்பவாத கூட்டணி. இதை விட என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? திராவிடத்தை வேறறுப்போம், திமுக அழிந்து விட்டது, அதிமுக அழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன அடுத்த ஒரு சில மாதங்கள்ல அதிமுகவோட கூட்டணி வச்சீங்களா இல்லையா? உங்களுக்கும் இந்துத்துவத்துக்கும் திராவிடத்துக்கும் தொடர்பு இல்லை. ஒண்ணு இல்ல, திமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருக்கு, அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருக்கு. நீங்க குறைந்தபட்ச ஒரு புரிதலோட தானே வச்சிருப்பீங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்காதா? டெஃபினட்டா இருக்குங்க. அப்புறம் என்ன, நாங்க வந்து திமுக தான் திராவிட மாடல் சொல்றதுனால சொல்றோம், திராவிட மாடல் ஒண்ணு இல்ல, அந்த திராவிட மாடல் ஒழியணுன்றோம். அதே போலதான் இதுவும் கூட. இவங்க தேவைப்பட்டா ஏங்க வெஸ்ட் பெங்கால்லயும் வந்து பஞ்சாப்ல கேரளாவில எல்லாம் தனியா நிக்கிறீங்கன்னா, அப்ப அங்க இருக்கிற கட்சியெல்லாம் அதிகமா வெற்றி பெற வேணாமா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது என்னங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி? இதை விட ஒரு சந்தர்ப்பவாதம் என்ன இருக்க முடியும்? ஒரு மாநிலத்துல யார் வலுவா இருக்காங்களோ அவங்க போட்டி போடுவாங்களா? இவர் இல்லாத இடத்துல இவர் தமிழ்நாட்டுல இப்ப தனித்தனியா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆனா நாங்க இண்டி கூட்டணியில இருக்கோம்னு சொல்லுவீங்களா? இது என்ன ஒரு அர்த்தம் இருக்கும்? இதுல என்ன ஒரு சந்தர்ப்பவாதம் இல்லாம இது என்ன? இதை விட ஒரு சந்தர்ப்பவாதம் சொல்றதுக்கு அர்த்தம் வேற எதுவுமே இல்ல. ஜம்மு காஷ்மீர்ல நீங்க செஞ்சா அது ஜனநாயகம், இவங்க செஞ்சா சந்தர்ப்பவாதம். அப்பட்டமான சந்தர்ப்பவாதங்க இது. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாதிரி. ஒரு இடத்துல கூட்டணி, ஒரு இடத்துல ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியே வந்து மம்தா பானர்ஜி பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிருவாரு மம்தா பானர்ஜின்னு சொன்னவர் தான் சார் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. நானே உங்களுக்கு மேல பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறேன். பிஜேபியோட அது இருக்கு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே போட்டோவுடைய நான் அத மறுக்கல. கூட்டணி இத விட அதிகமா நான் உங்களுக்கு பாயிண்ட் தரேன். கட்சியில அந்த கட்சியை காப்பாத்துறதுக்கே ஒண்ணு இது கிடையாது, திராணி இல்ல. இவங்க போய் கூட்டணியை காப்பாத்த போறாங்களா? அதுதான் சொன்னோம். இது 4ஆம் தேதிக்காக ஒரு தற்காலிக ஏற்பாடு. இது இதை விட ஒரு சந்தர்ப்பவாதம்ன்றதுக்கு இதை விட ஒரு அர்த்தம் வேற எதுவுமே இருக்க முடியாது. ரைட், ஓகே, சுருக்கமா சொல்லுங்க. அதாவது நண்பர் சொன்னாரு கும்மிடி பூண்டியை தாண்டி திமுக இல்லைன்னு சொன்னாரு. இல்ல, ஸ்டாலினை ஏன் கூப்பிடல? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொன்னாங்க. கும்மிடி பூண்டி தாண்டி ஏன் கூப்பிடலன்னு கும்மிடி பூண்டியை தாண்டி கூப்பிடாத தலைவரை போய் அவரு லோக்கல் தலைவரான எதுக்கு போய் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் ஸ்டாலினை பத்தி பேசுறாரு? கும்மிடி பூண்டியை பத்தி சனாதனத்தை பத்தி சனாதனத்தை சொன்னவனை பத்தி பேசினாரு. கும்மிடி பூண்டியை தாண்டாதவரை பத்தி சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னவரு உங்க கூட்டணியில் இருக்காரு, அவங்க வந்து ஓட்டு கேட்க போறாங்க, பாத்துக்கோங்க. பார்த்து பொது வெளியில பேசுங்க. நீங்க மன்னிப்பு கேட்டதுனால நான் இத அதோட விட்டுறேன். ஒரு தலைவரே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கூட்டணின்னு நம்ம சொன்னா இல்ல, ஆனா பொது நோக்கம் எங்களுக்கு இருக்கு, கருத்து வேறுபாடு இல்லையான்னு. ஒரு கூட்டணின்னு சொன்னா ஒரு கூட்டணிக்குன்னு ஒரு தலைவரை கொண்டு வைக்கணும். யாரு குறைஞ்சபட்சமாவது ஒரு பிரதம வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க. ஏங்க எங்களுக்கு கவலை இல்லைங்க. பிரதமர் ஒரு கபடி டீம் இருக்கு, ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு, கேப்டன் இல்லாம ஆடுவீங்களா?
நீங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. 5 வருஷம் 5 பிரதமர் இருந்தா கூட என்னங்க? ஏற்கனவே அது மாதிரி வர ஸ்டெபிலிட்டி இல்லாம இருந்த ஸ்திரத்தன்மை இல்லாம அரசு வந்தா அதனுடைய பாதிப்பு என்னன்றதை விலைக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் 10 வருஷமா துறை ரீதியாக ஊழல் இல்லாத துறையே இல்லாத மாதிரி கின்னஸ் சாதனை படைச்ச வரலாறு இருக்கு. 2004 இருந்து 2014 நம்ம பார்த்தோம். அவரால் பேருக்கு தான் அவர் பிரதமராக இருந்தாரு. எது நடந்தாலும் பக்கத்துல எது நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியலன்றது நம்ம எல்லாம் கண்கூடாக பார்த்தோம். யாரு கண்கூடா பார்த்தா? நீங்க பாத்தீங்க என்னங்க இது? மன்மோகன் சிங் எது நடந்தாலும் எனக்கு எதுவுமே இல்லன்னு சொன்னாரா? மன்மோகன் சிங் வேடிக்கை பார்த்திருந்தாரு. யார் சொன்னா அப்படி? யார் சொன்னா அப்படி? எல்லாரும் சொன்னாங்க. யார் சொன்னா? எல்லா பத்திரிகையும் எந்த எல்லா ஊட நடுவே கூட ஹிந்து சொன்னா ஹிந்து சொல்றதெல்லாம் நம்புறீங்க. பத்திரிகை எல்லாரும் வெச்சுங்கறீங்க. என்னங்க இது? ஒரு பொம்மை பிரதமராக யார் சொன்னா? அப்படிலாம் யாருமே எழுதல. யாருங்க சொன்னா? ஆட்சி பண்ணது சோனியா ஏங்க இடதுசாரிகள் நாங்க சொல்றத கேட்கலன்னு வெளியே வந்தாங்கங்க ஆதரவு கொடுக்காம. மன்மோகன் சிங் ஒரு பிரதமரானா சட்டமன்ற பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எந்த பவர் இல்லாத ஒரு ஆளு கீழ குப்பை தொட்டில போடுறாரு. என்ன அர்த்தம்? எப்படிங்க அதெல்லாம் செய்யலாங்க பாராளுமன்ற ஜனநாயகத்துல? ஒரு பிரதமருக்கும் அமைச்சரவைக்கும் ஜனாதிபதி ஒப்புதல் வாங்க நீங்க சரி இல்ல எந்த பிரதமரையும் கேட்காம டிமானிட்டைசேஷன் வந்து டிவில அனௌன்ஸ் பண்ணலாமா? அது நாட்டுக்கு யாரையுமே கேபினெட் கேட்காம யாரையுமே கேட்காம டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணலாம். லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். யாரையும் கேட்க வேண்டியதில்ல. இது பிரதமர் தீவிரவாதம் ஒழிஞ்சிருக்கு. பயங்கரவாதம் ஒழிஞ்சிருக்கு. கருப்பு பணம் ஒழிஞ்சிருக்கு. தீவிரவாதம் ஒழிக்கணும்னா நான் வந்து யாருக்கு ஓட்டு போடுறேன்னு தான கேக்குறாரு. கருப்பு பணம் உருவாகிறதே இல்லாம தடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால டிமானிட்டைசேஷன் மதிப்பு பணமதிப்பு இழப்பு அந்த கருத்து அதானி அம்பானியோ டெம்போ எடுத்துட்டு போய் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. மோடி தான் 2 வருஷம் முன்னாடி பேசினாரு. காங்கிரஸ்ல தான் சொன்னாரு. மோடி தான் சொன்னாரு. வர இருங்க ஆபீஸ் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க சொல்லி தான் இத சொல்லி தான் இத்தனை தேர்தல்ல இவங்க வந்து சொன்னாங்க நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். 5 மாநில தேர்தல்ல சொன்னாங்க நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். இந்த தேர்தல்ல சொல்லுங்க நாங்க வெற்றி பெற போறோம். ஒண்ணு இல்லங்க. நிதிஷ்குமார் இஷ்யூ கூட அவர் கேட்டாரு. நான் சொல்றேனே, நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த மும்முரத்துல இருந்தாரு. பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன வார்த்தைகள் மக்கள் தொகை சார்ந்து பெண்களை குறிப்பிட்டு நிதிஷ்குமார் ஒரு கமெண்ட் சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய அளவுக்கு பூதாகரமா வெடிச்சது. எல்லா இடத்துலையும் பிரதமர் நரேந்திர மோடி போய் சொன்னாரு, இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை, ஒரு மோசமான ஒரு இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை உதித்த அரசியல்வாதியை இந்தியா கண்டதே இல்லை அப்படின்னு. அடுத்த 3 மாசத்துல அவரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சிஎம் ஆக்கிட்டு அவருக்கு ஆதரவா நீங்க போய் ஓட்டு கேக்குறீங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? எல்லாமே ஒரு ஸ்லிப் ஆஃப் தி டங்ல அல்லது ஒரு இப்படிப்பட்ட கேவலமான ஒரு கருத்தை சொல்லும் அரசியல்வாதியை இந்தியா கண்டதில்லைன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அந்த அர்த்தத்துல நான் சொல்லலன்னு அதே நிதிஷ்குமார் சொன்ன பிறகுதான் அதன் பிறகு நடந்திருக்கு. ஏங்க யூனிஃபார்ம் சிவில் கோட நாம அமல்படுத்தப்படும் தேர்தல் அறிக்கையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் படிச்சாரு. அப்போட படிச்சாரு. படிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இல்ல அமல்படுத்தப்படாதுன்னு சொன்னாரு. நிதிஷ்குமார் சொன்ன கமெண்ட்டும் இந்த யூசிசி சொன்ன அந்த வார்த்தை குரலும் ஒண்ணு. தவறை உணர்ந்து நான் சொன்னது நிச்சயமா பின்பற்றிருக்கு தான் வருத்தம் தெரிவிச்சாரு. அதன் பிறகுதான் நம்ம சொல்றோம். அதுக்கு அப்புறமும் மோடி விமர்சிச்சாரு. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அவர் விமர்சனம் பண்ணோம், நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனால் அவர் அந்த தவறை உணர்ந்து அதுல நிச்சயமா பாதிக்கப்பட்ட பெண்களுடைய மனசு புண்பட்டு இருந்தா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு தெரிவிக்கிறேன் கேட்டிருக்காரு அவரு. அதன் பிறகுதான் நம்ம பேசியிருக்குமே தவிர யாரு தவறு செஞ்சாலும் தவறு தான். அதனால ஸ்லிப் ஆஃப் த டங் வந்துருச்சு அல்லது தெரிஞ்சே ஒரு தவறு செஞ்சிருக்காரு, அதை நியாயப்படுத்தினாதான் நம்ம தவறு. அதனால ஏங்க திருமாவளவன் பத்தி சொன்னாரு. ஒரே அந்த கட்சி, அந்த கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அந்த அதுக்காக போராடுது, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி அப்படி இல்லையே. எங்களை பொறுத்தவரை அது வந்து அது என்ன சந்தர்ப்பம், ஒரு கட்சியினுடைய சந்தர்ப்பம், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி. அதேதாங்க சொல்றேன். காங்கிரஸ் அப்படிதானங்க இருக்கும், கம்யூனிஸ்ட் அப்படிதாங்க. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை ராஜ் தாக்கரே சொன்னது வந்து குஜராத் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் சொல்லல. ஆனா நாங்க பிஜேபி கர்நாடக பிஜேபி சொல்லல. ஆனா சொல்லி இருக்குங்க இருங்க. இதெல்லாம் சிவகுமார் 100 தடவை சொல்லி மேகதாது அணை கட்டப்படும் வலியுறுத்துவோம் சொல்லி கர்நாடக பிஜேபி அறிக்கையில இருக்குங்க. சரி விட்டுருங்க. நன்றி.